ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பணம் தேவைப்படலை. இன்றைக்கி என்ன பண்ணாலும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லைங்களா? பணம் தான் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிற நிலைக்கு வந்துருச்சு. அப்போது ஜோதிடத்துலேயும் அந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் இல்லைங்களா ஜாதகத்தில். அப்போது நம்ம அந்த காலத்தில் பார்த்துக்கிட்டு இருந்த ஜோதிடத்தை அதே மாதிரி நம்ம இன்றைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்படி நம்ம லைஃப் ஸ்டைலோடு அது ஒத்து போகும்? ஓகேங்களா? அது யோசனை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த காலத்தில் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை வச்சு தான் நம்ம அந்த கிரகங்கள் அவருக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமோ தவிர, நான் சும்மா ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு அந்த காலத்தில் சொன்ன மாதிரியே குரு நல்லா இருக்கார், சுக்கிரன் நல்லா இருக்குது, சூரியன் நல்லா இருக்குது, அவர் அரைப்பாவர், செவ்வாய் முழுப்பாவர், அந்த மாதிரியே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ சொன்ன மாதிரி அந்த காலத்துக்கு அது சரியாக இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த காலம் அப்படின்னு சொல்லி, இந்த ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது ஜோதிடத்துலேயும் சில பல விஷயங்களை நம்ம யோசித்து சரியாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த விஷயங்கள் அந்தந்த ஜாதகருக்கு சரியாக பொருந்தி இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம ஒரு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் செவ்வாய் தோஷம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி செவ்வாய் தோஷம் அப்படின்னா, 2ஆம் கட்டத்தில் செவ்வாய் இருக்குது, 4ஆம் கட்டத்தில் செவ்வாய் இருக்குது, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2, 4, 8, 7, 8, 12 செவ்வாய் இருக்கிற ஒரு பையனுக்கு அந்த கட்டங்கள்லையெல்லாம் செவ்வாயே இல்லாத பொண்ணை திருமணம் செஞ்சு வச்சு அந்த பொண்ணு அந்த பையனும் சௌக்கியமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லாமல். ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பிருந்து வந்த அந்த இதை அப்படியே உள்வாங்கிட்டு அதை பற்றி சின்ன அளவில் கூட யோசனை பண்ணி இது சரியா அப்படின்னலாம் யோசனையே பண்ணாமல் என்ன படித்தாங்களோ அதை அப்படியே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க ஜோதிடர்கள் தான் செவ்வாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ தவிர, அதில் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் பல ஜாதகங்களை பார்த்து அந்த ஜாதகர்களை பார்த்து அதெல்லாம் நடக்கவே இல்லை, அவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை, செவ்வாய் இல்லாத பொண்ணும் செவ்வாய் ஜாதகத்தில் அந்த கட்டங்களில் இல்லாத ஒரு பொண்ணுக்கும் அந்த கட்டங்களில் செவ்வாய் இருக்கிற ஒரு பையனுக்கும் கல்யாணம் ஆகி அவங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக குழந்தைகளோட பல வருஷங்கள், ஒரு 15-16 வருஷங்கள் வாழ்ந்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கள நல்லாவே எனக்கு தெரியும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் நிறைய ஜோதிடர்களுக்கு அதெல்லாம் கவனிக்கிறாங்க. அவங்க அதை கவனிச்சுட்டு அப்படியெல்லாம் இருக்கிறதுனால எந்தவித பிரச்சனையும் இல்லை, அந்த ஜாதகர்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படி வர்ற ஜாதகங்களை பார்த்து சேர்த்தி வச்சு நிறைய பேர் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி அந்தந்த ஒரு கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஜோதிட முறைகளை சில விஷயங்கள் மாற்ற முடியும். ஓகேங்களா? அப்படி நம்ம யோசித்து செய்யணும். ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகங்களில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம செய்யணும். அப்படியெல்லாம் செய்கிற ஜோதிடர்கள்கிட்ட போய் உங்கள் ஜாதகங்களை காட்டி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணுமோ தவிர, இன்னும் அந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்கிற அந்த தோஷம் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க ஆட்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அவங்களும் ஏன் நம்மளை மக்கள் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இந்த காலத்து இதுபடி அவங்க மாற ஆரம்பிப்பாங்க. அதே போல் இந்த 6, 8 அப்படின்னு சொல்கிறதெல்லாம் 6ஆவது லக்னமாகவும் 8ஆவது லக்னமாகவும், ஒரு லக்னத்திற்கு 6ஆவது லக்னம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க, 8ஆவது லக்னம் ஆகாது, அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்தி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களும் இன்றைக்கி இல்லவே இல்லை. 6, 8 சேர்த்தி வச்ச ஜாதகர்கள் அற்புதமாக சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு தம்பதி இப்போ கூட என்கிட்ட ஜாதகங்கள் இருக்குது, நான் காட்டுறேன், அது பின்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் 6, 8க்கெல்லாம் கிடையவே கிடையாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியே சொல்லிகிட்டு இருக்க ஜோதிடர்கள்கிட்ட கொஞ்சம் யோசனை பண்ணி போங்க. ரெண்டாவது, நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற நிறைய பேர் நமக்கு ஒரு 6ஆவது லக்னமாகவும் 8ஆவது லக்னமாகவும் இருப்பாங்க. அவங்க கூடையெல்லாம் நம்ம என்ன பிரச்சனை வச்சுக்கிறோம்? இப்போ நம்ம வீட்டு பக்கத்து வீட்லேயே நம்ம லக்னத்துக்கு 6ஆவது லக்னத்தை சேர்ந்த
ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க டெய்லி நம்ம கூட வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்க கூட நம்ம சண்டை வந்துருச்சா என்ன? புரிஞ்சுதுங்களா? அதாவது அந்த அந்த லக்னக்காரர்கள் எது வரைக்கும் வர்றாங்க நம்ம கூட அப்படின்னு சொல்லி பார்த்தா, நமக்கு ஒரு அவசர தேவை அப்படிங்கிறப்போ அவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம அப்பா அம்மாவை கூட நம்ம கூப்பிடுறோமோ இல்லையோ, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, எதிர் வீட்டில் இருக்கவங்க, ஒரு ஆஃபீஸில் பக்கத்து டெஸ்கில் இருக்கவங்க, அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா? அவங்க வந்து நமக்கு 6வது லக்னமாவோ 8வது லக்னமாவோ இருக்காங்களா அப்படின்லாம் நம்ம பார்த்தா பழகுறோம். அவங்க எல்லாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்காங்க. சரி, நம்மளுக்கு 6 லக்னங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த 6 8 இல்லாமல் மிச்சம் இருக்க லக்னங்கள் எல்லாம் இருக்குல்ல, அவங்கள யார் கூடயும் நமக்கு சண்டையே வர்றது இல்லையா? ஓகேங்களா? ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனா சண்டை வந்துடுதா? ஒரு வண்டியில் போகிறப்போ முன்னாடி போகிறவங்க பின்னாடி வர்றவங்க வந்து நம்ம வண்டியில் இடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம திருப்பி சத்தம் போடுறோம்ல, அவங்க எந்த லக்னக்காரங்க, அவங்க ஏன் வந்து நம்மளை இடிக்கிறாங்க, அப்படியெல்லாமா நம்ம யோசிக்கிறோம். அதனால் இந்த 6 8 அப்படின்னு சொல்கிற விஷயம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதையெல்லாம் நீங்கள் நம்பவே வேண்டாம். அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது அதை சொல்கிற ஜோதிடர்களை நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே அவங்கெல்லாம் மாற ஆரம்பிச்சிருவாங்க. அதை தயவு செஞ்சு இனிமேல் செய்யுங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் வந்து இந்த கிரகநிலைகள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி உங்ககிட்ட எதுக்காக பேச வந்தேன் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம வாழ்க்கையை ஒட்டி தான் நமக்கு ஜோதிடமோ தவிர ஜோதிடம் தனி நம்ம வாழ்க்கை தனின்னு கிடையவே கிடையாது. எனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை பார்க்க வேண்டியதில்லை. ரெகுலராகவே நமக்கு வந்து ஒரு கிரகம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறதுக்காக தான் நான் இதை சொல்ல வந்தேன். பட் நான் நிறைய பேசிட்டதுனால இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிட்டு நாளைக்கு வீடியோவில் அந்த எக்ஸாம்பிளோடையும் அவருடைய ஜாதகத்தில் எப்படியெல்லாம் இருந்துச்சு, ஆக்சுவலாக அவரோட தேதியோ நேரமோ ஊரோ எங்கே பிறந்தார் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு நடக்கிறது நமக்கு தெரியுது. அந்த விஷயங்கள் அவர் ஜாதகத்தில் கிரகங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஒருவேளை நமக்கு அவர் ஜாதகம் கிடைச்சது அப்படின்னாலும் நம்ம அதை பார்த்து நம்ம சொல்லிட முடியும். அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸாம்பிளோட விளக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டேன். அடுத்த பதிவில் அந்த எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.